Welcome to Live in CA Funstar channel. Inniki July 10 and 11 oda current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes oda banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. So the first news is in the public sector banks இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள மோஸ்ட்லி எல்லா பேங்க்ஸுமே எல்லா பேங்க்ஸ்லேயுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஷேர் ஹோல்டிங் இருக்குது. அதனால தான் தே ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஸோ நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்னால் அதில் ஒரு 50%க்கும் கொஞ்சம் அபவ் Government of India has to have some shares. ஸோ அப்படி தான் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் 12 பேங்க்ஸ் மொத்தம் இருக்கா. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஸோ ஃபார் நிறைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் என்னென்னா QIPயும் ஒரு ப்ராசஸ் தான். ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்க்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் உள்ள ஷேர்ஸை செல் பண்ணலாம். அதுவும் ஆஃபர் ஃபார் சேல் ப்ராசஸ் மூலமா பண்ணலாம். ஆஃபர் ஃபார் சேல் இன் த சென்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னது, ஒரு கம்பெனி ஒரு கம்பெனினே வச்சுப்போம், இப்போ பேங்க்னே வச்சுப்போம். அந்த பேங்க் வந்து அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக்கு செல் பண்ண போகிறோன்னு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் பப்ளிக்கு செல் பண்ணுறது தான் IPO, தட் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். OFS அப்படின்றது வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்க கம்பெனி இன்னும் நிறையா ஷேர்ஸ் அவங்க ஹோல்டு பண்ணுற கம்பெனி ஹோல்டு பண்ணுற ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட விற்கணும்னு நினைக்கும் போது அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ IPOக்கும் OFSக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவோம். இது வந்து ஆல்ரெடி லிஸ்டான கம்பெனிஸ் இன்னும் அடிஷ்னல் ஷேர்ஸை பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் போது பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ இதில் வந்து ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரிண்டென்ட்டாக இருக்காது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரும்போது தான் நிறைய ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் அவங்க செல் பண்ண போகிறாங்கன்னா ஜஸ்ட் தே வில் சி எதுக்காக அந்த ஷேர்ஸை அந்த கம்பெனி செல் பண்ணுறாங்க, அவங்களோட கடன் இருக்கு இல்லையா அதை அடைக்கிறதுக்காக செல் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கிராஸ் செக் மட்டும் பண்ணிவிட்டு இஃப் தட் இஸ் நாட் அந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து QIPஸ்க்கு பண்ணுறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அப்படின்றது யாருன்னா, சர்டன் நம்பர் ஆஃப் ரீட்டெயில் இல்லை பப்ளிக்கு போகாமல் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கஸ்டமர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் ஆஃபர் ஃபார் சேலுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனியோட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் இவ்வளோ ஷேர்ஸ் வந்து இவ்வளோ ப்ரைஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க ஓகேன்னா தே வில் பை. ஸோ அந்த மாதிரி இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இதன் மூலிமா 45,000 crore வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஸ்டேக்ஸ் வந்து சேல் ஆக போகுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பிளான் டு ரைஸ் 45,000 crore த்ரூ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் பிளேயர்ஸ், அதுதான் வந்து நான் முன்னாடியே சொன்னது. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைஸ் மணி பை இஷ்யூவிங் ஷேர்ஸ் டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வித்தவுட் அண்டர்கோயிங் எலாபரேட் ரெகுலேட்டரி ப்ராசஸ். ஸோ இதுக்கு ஒருவேளை நம்ம பப்ளிக்கு செல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸே வேறு. இப்போ இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த QIP அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற போது தேர் ஓன்ட் பி மச் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஒன். ஏன்னா அந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் ஆர் பிளேஸ்மெண்ட்ஸ் QIPs யூஸ்வலாக அந்த குவாலிஃபைடு பையர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தே வில் பி அ பிக் பிளேயர்ஸ். ஸோ அதனால் தேர் ஓன்ட் பி எனி என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேட்டரி கம்பெனிஸ் இருக்காது. ஸோ அந்த QIPs மூலமா கேபிட்டல், இதுவும் ஒரு கேபிட்டல் ரைசிங் டூல் தான். ஆஃபர் ஃபார் சேல் மாதிரி ஆர் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக கொடுக்குறாங்கன்றதும் ஒரு டூல் தான், தே கேன் டூ. ஸோ இது வந்து இந்தியாவில் அதர் பார்ட்ஸ் ஆஃப் சதர்ன் ஏஷியாலையும் இது வந்து ரொம்ப காமன் தான் QIPs. ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் தான் அது வந்து Tier 1 கேபிட்டலில் தவிர்த்து மற்றதெல்லாம் தே வில் டூ. ஸோ இதில் 2 முக்கியமான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. IDBI பேங்க்கோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸும் வந்து நடக்க போகுது, LICயோடதும் அது மாதிரி தான். ஸோ அது மாதிரியே இப்போயும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஷேர்ஸை தே ஆர் கோயிங் டு செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா 45,000 crore ஏர்ன் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ SBI, IDBI பேங்க், LIC அண்ட் அதர் PSBs எல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பிட்டர்ஸாக ஸோ கொட்டாக், ஃபேர்ஃபாக்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிகாஸ் தே ஆர் அ பிக் கம்பெனிஸ்.
ஸோ அவங்க வந்து they can come as QIPs. ஸோ this is the news. ஸோ 13th June அப்போவே வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. பட் நியூஸஸ் எல்லாமே வந்து லேட்டர் ஆன் தான் கிடைச்சதுனால கொஞ்சம் லேட்டாக நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். FATF, you know what FATF is. FATF ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இது என்னதுன்னா யூஸ்வலாக தே ஆர் த ஒன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் என்ன ப்ராசஸ் நடக்குது, அந்த கண்ட்ரியில் உள்ள வாட் டு சே அந்த ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு மணி லாண்டரிங் எதுவும் நடக்குதா அந்த கண்ட்ரியில் உள்ள ஆப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது, லீகலாக ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கா அப்படின்றத வந்து டைம் டு டைம் அவங்க வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க தான் இந்த FATF. இது 1989 அப்போது G7 சமிட் பாரிஸில் நடந்தப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைமரி கோலே என்னென்னா ஃபினான்ஷியல் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணணும். எக்கனாமி ப்ராடர் எக்கனாமியாக இருக்குது, நிறைய மணி லாண்டரிங் த்ரெட்ஸ் இருக்குது, டெரரிஸ்ட் ஃபினான்சிங் நடக்குது. ஸோ இதெல்லாத்தையும் காம்பேக்ட் பண்ணணுன்றது தான் அவங்களோட எய்ம். ஸோ மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங், அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, அது ட்ரெண்ட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும், அண்ட் இந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் காம்பேக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது இவங்க தான். ஸோ கவுண்டர் மணி லாண்டரிங்க்கு என்ன பண்ணலாம், டெரரிஸ்ட் ஃபினான்சிங்க்கும் கவுண்டர் என்ன பண்ணலாம், அண்ட் எந்த கண்ட்ரிலாம் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க, அந்த கண்ட்ரிக்கு எதிர்த்தாப்பில் எஃபெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறது FATF தான். ஸோ FATFோட ஸ்டாண்டர்டே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தே டூ ஹாவ் அ கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட். ஸோ கிரே லிஸ்ட் என்னென்னா ஜூரிடிக்ஷன் அண்டர் இன்க்ரீஸ்டு மானிட்டரிங். ஸோ மானிட்டரிங் வந்து அதிகமாக இந்த கண்ட்ரிலலாம் இருக்க போது, பிகாஸ் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் மணி லாண்டரிங் ஆர் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அப்படின்றது வந்து கிரே லிஸ்ட்டில் இருக்கும். பிளாக் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஹை ரிஸ்க் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு லிஸ்ட்லேயும் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த கண்ட்ரியில் உள்ள மானிட்டரிங் என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்ற மானிட்டரிங் வந்து ஹையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஸோ திஸ் இஸ் த மேஜர் திங். இப்போ கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட் அது ரெண்டையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது டைம் டு டைம் அப்டேட் பண்ணுறது தான். பொலிவியா அந்த கண்ட்ரியை தான் வந்து இன்க்ரீஸ்டு மானிட்டரிங் அந்த கேட்டகரியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ யூனோ இன்க்ரீஸ்டு மானிட்டரிங் அப்படின்னா என்ன, கிரே லிஸ்ட். ஸோ கிரே லிஸ்ட்டில் பொலிவியா அண்ட் Virgin Island which is in UK, இந்த ரெண்டையுமே வந்து கிரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்த தேர் இஸ் சம் சில விஷயங்கள் வந்து நாட் ஸோ குட் அப்படின்றதுனால ஹை ரிஸ்க் ஜூரிடிக்ஷன் ஆர் கிரே லிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க பிளான் பண்ணி பண்ணுறது. ஆல்சோ தேர் இஸ் அ பிளாக் லிஸ்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 கண்ட்ரியை வந்து கிரே லிஸ்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. குரோஷியா, மாலி, தன்சானியா, இந்த 3 கண்ட்ரியுமே வந்து கிரே லிஸ்ட்லேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கிரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணது என்னது, பொலிவியா அண்ட் Virgin Island, BVயை கிரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. கிரே லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணது என்னது, CMT, குரோஷியா, மாலி, தன்சானியா, இந்த 3 ரிமூவ் பண்ணிட்டாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. That's it with this news. Bolivia, Ireland, Croatia, Tanzania were removed. So this is important. இந்த நியூஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட்னு 2 இருக்குது. ஸோ ஓவர் த கவுண்டர் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த டெரிவேட்டிவ் பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஓவர் த கவுண்டர் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் இருக்காங்க, ஒரு கம்பெனி ஏ, பேங்க் வேண்டாம், கம்பெனி வச்சு போகலாம். ஒரு கம்பெனி ஏ இருக்காங்க. இவங்க வந்து அப்கமிங் இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்னு கணிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெப்போ ரேட்டோட பெக் பண்ணியிருக்கு. இப்போ இருக்க MPC மீட்டிங்கில் ரெப்போ ரேட்டோட அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் வந்து நியூட்ரல்னு மாற்றிருக்காங்க. அண்ட் அப்கமிங் VRRR இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன தெரிஞ்சிருச்சு, எக்கனாமியில் அதிகப்படியான லிக்விடிட்டி இருக்குது. அந்த லிக்விடிட்டி எக்ஸஸாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ரெப்போ ரேட் அதிகமாகும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியுமா. ஸோ இந்த ரெப்போ ரேட்டோட ஃபிக்ஸாக இருக்குது இந்த கம்பெனி ஏவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்.
ஸோ இப்போ அப்கமிங் மந்த் ஆர் அப்கமிங் இயர் இயர்ஸில் ரெப்போ ரேட் கூடும், இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட்டோட பெக்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் சேஃபராக ப்ளே பண்ணணுன்றதுக்காக பேங்க் பி அவங்கக்கிட்ட இருந்து தான் லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்வாப் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் வந்து பண்ணலாம். தே கேன் கஸ்டமைஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப். ஸோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி என்ன தான் ரெப்போ ரேட் கூடினாலும் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு டீலிங் போடலாம். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி டீலிங் இவங்க போடும்போது தட் கம்ஸ் அண்டர் அ பாண்ட் ஆர் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது ஒன்று போடுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த ஸ்வாப் இஸ் நாட் ட்ரேடட் இன் எனி ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. ஸோ என்ன தான் 6 எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா இருந்தாலும், டாப் NSE BSE எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தாலும், அங்கே இந்த பாண்டை வந்து ஆர் இந்த ஸ்வாப்பை வந்து அவங்க இந்த OTC டெரிவேட்டிவை, இந்த ஓவர் த கவுண்டர் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த OTC டெரிவேட்டிவை தே கான்ட் டூ ஆர் தே கான்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில். அதனால தான் இதை ஓவர் த கவுண்டர், அதாவது நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் இல்லாமல் அபவ் த கவுண்டர், ஓவர் த கவுண்டர் டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஓவர் த கவுண்டர் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டிராஃப்ட் டிரெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க RBI. ஸோ இது மாதிரி நிறைய டிராஃப்ட் டிரெக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இருந்துச்சு. 2013 ஒரு டிரெக்ஷன் இருந்துச்சு. இப்போ அதெல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஒரு டிராஃப்ட் டிரெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிரெக்ஷனுக்கு August 1 வரையும் 2025 வரையும் பப்ளிக்கோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கமெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க RBI. என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கம்பெனி ஏ, இதுவே வந்து 2-3 கம்பெனிஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். கம்பெனி ஏ பேங்க் பி கிட்டே இருக்குது, பேங்க் பி கிட்டே இருக்குது. இப்போ இந்த கம்பெனி ஏ வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, வேறு ஒரு பேங்க் கிட்ட இந்த லோனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த கம்பெனியே ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ கம்பெனியே செல்ஸ் 1 year இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் டு பேங்க் பி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்பை பேங்க் பிக்கு செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துலேயே வந்து என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 6 monthsலேயே இப்போ அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ் இப்போது நியூட்ரல்னு இருக்குது. ரெப்போ ரேட் அப்போ அப்கமிங் இயர்ஸில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. VRR ஆக்ஷன்லாம் நடக்கிறதுனால, லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் நம்பி தானே இவங்க இந்த இதை பண்ணுறாங்க. இது எதுவுமே நடக்கலைன்னு வச்சுப்போம். VRR ஆக்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, லிக்விடிட்டி அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இது இன்ஃப்ளேஷனை பாதிக்காமல் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குமா? அப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, 6 மாதத்துலேயே சரி போதும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்பை வந்து நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் 6 monthsல. ஆனால் இவங்க கான்ட்ராக்ட் வந்து 1 yearக்குன்னு போட்டாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, எனக்கு இதுக்கு மேலே இதில் இருந்தால் ஒரு லாஸ் இருக்கும் ஆர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஃபினான்ஷியலி அப்படின்னு நினச்சிட்டு கம்பெனி ஏக்கு பதிலாக பேங்க் சி அப்படின்னு ஒருத்தவங்களை கொண்டு வந்து கம்பெனி ஏக்கு பதிலாக மாற்றுறாங்க. அந்த ரீப்ளேஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் நோவேஷன். ஸோ நோவேஷன் மீன்ஸ் ரீப்ளேசிங் த வேறு கலரில் மாற்றிக்கலாம். ரீப்ளேசிங் த எக்ஸிஸ்டிங் ஒன் பார்ட்டி இந்த OTC கான்ட்ராக்டில் ஒரு பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அழிஞ்சிருச்சு, ஒரு பார்ட்டி இருக்காங்களே, இந்த பார்ட்டியை ரீப்ளேஸ் பண்ணி நியூ ஒன்னை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். அந்த 6 months தானே இவங்க இருந்திருக்காங்க, ரிமைனிங் இருக்க 6 months இருக்குது. அதில் கம்பெனி ஏக்கு பதில் கம்பெனி சி வில் கண்டினியூ திஸ், பேங்க் சி வில் கண்டினியூ திஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸையும் கொண்டு வரலாம். ஸோ ஃப்ரெஷ் ஒன்னாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, கம்பெனி ஏவை தூக்கிட்டு பேங்க் சியை பண்ணும்போது இந்த பார்ட்டி இந்த எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்டர் ட்ரான்ஸ்ஃபரர்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் கவுண்டர் பார்ட்டி. ரிமைனிங் பார்ட்டியை த ஒன் ஸ்டேயிங் இன், அதுதான் வந்து பேங்க் பி. ட்ரான்ஸ்ஃபரி தான் நியூ கவுண்டர் பார்ட்டி. இது வந்து ட்ரான்ஸ்ஃபரி, நியூ கவுண்டர் பார்ட்டி ஸ்டெப்பிங் இன்க்கு பேர் ட்ரான்ஸ்ஃபரி. இது ரிமைனிங் பார்ட்டி தான் த ஒன் ஹூ ஸ்டேயிங் இன். இந்த கம்பெனியே இருக்காங்களே, இது வந்து ட்ரான்ஸ்ஃபரர்.
ஸோ ட்ரான்ஸ்ஃபரி அந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் பி த பேசிக் திங். இதில் சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா இதில் வந்து கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் வந்து கம்மியாகும். டிராஃப்ட் ரூல்ஸ் சொல்கிறபடி இந்த மார்க்கெட் கிளாரிட்டி, கிரெடிட் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல்லாம் இருக்கும். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் கம்மியாகும். ஏன்னா இப்போது இந்த கம்பெனிக்கு பதில் இன்னொரு கம்பெனி வந்தால் தான் ப்ராப்ளம். ஒரு பேங்க் தானே வருது, கண்டிப்பாக அந்த பேங்க் வந்து they might do the needful things. So bank C proposes to enter the swap at current market terms. இப்போ என்ன மார்க்கெட் டேர்ம்ஸ் இருக்கோ அதுபடி மாறுவாங்க. வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் தே கேன் மார்க்கெட் டு மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணிவிட்டு நோவேஷன் டேட் என்னவோ, அதாவது எப்போ ட்ரான்ஸ்ஃபரி கிட்ட இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்வாப்பை மாற்றுறாங்களோ அன்னைக்கு தே வில் பி செக்கிங் த மார்க்கெட் டு மார்க்கெட் வேல்யூ அண்ட் அதை பொறுத்து புது அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ ஏபிசி 3 பேரும் நோவேஷன் அக்ரிமெண்ட்குள்ளே வருவாங்க. ஏ எக்ஸிட் ஆகிடுவாங்க, விச் இஸ் கம்பெனி ஏ எக்ஸிட் ஆகிடுவாங்க. சிஏ ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, பேங்க் சியாக ரீப்ளேஸ் ஆகிடும். பி வந்து அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ பி அண்ட் சி இப்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நோவேஷன் டேட் அன்னைக்கு மார்க்கெட் டு மார்க்கெட் வேல்யூ 1 crore இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 crore ட்ரான்ஸ்ஃபர் வந்து பிக்கும் சிக்கும் நடந்துடும். ஸோ ஏ ஹேண்ட்ஸ் ஓவர் ஆல் த ஸ்வாப் டாக்குமெண்ட்ஸ் டு சி. அதுக்கப்புறம் சியும் பியும் அந்த டியூ ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ணிப்பாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரேட் ரெபாசிட்டரி விச் இஸ் அண்டர் ஆர்பிஐ ரூல்ஸ் கீழே இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம், இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெக்கார்டும் பண்ணிடணும். திஸ் இஸ் த டிராஃப்ட் ரூல்ஸ். திஸ் இஸ் வாட் டிராஃப்ட் ரூல் சேஸ். ஸோ த ட்ரான்ஸ்ஃபரி, ப்ரிவைலிங் மார்க்கெட், ட்ரைபார்ட்டியட் அக்ரிமெண்ட், ஸ்டாண்டர்ட் அக்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கணும். ஸ்டாண்டர்ட் அக்ரிமெண்ட்டில் ஆர்பிஐயோட ரூல்ஸ் இருக்குது. FIMMDA அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் FEDA இது எல்லாமே வந்து ரூல்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக தே ஹாவ் டு ஃபாலோ. மேண்டேட்ரியாக டிஸ்க்ளோஷரும் பண்ணியிருக்கணும். நோவேஷனை வந்து ரெகுலேட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படி ஆர்பிஐ கிட்ட கண்டிப்பாக ட்ரேட் ரெபாசிட்டரியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூலை 9th வந்து இது ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 1 வரையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கமெண்ட்டை வந்து அவங்க கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன். ரீப்ளேசிங் ஒன் கவுண்டர் பார்ட்டி வித் அனதர் ஒன் இன் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட், அதுதான் வந்து நோவேஷன் ரெஃபர்ஸ் டு. ஸோ இதில் வந்து டிராஃப்ட், இந்த புது டிராஃப்ட் என்ன அப்போ சொல்ல வருது அப்படின்னா ஃபார்மாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சியை வந்து கொண்டு வராங்க. ஸோ கிளியர் டாக்குமெண்டேஷன் பண்ண வைக்கிறாங்க. அதை ஆர்பிஐ கிட்டேயுமே வந்து ரெப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. ஃபேர்னஸ் வந்து இருக்குது. ஸோ கன்சர்ன்ட் ஆஃப் மார்க்கெட் பேஸ்ட் வேல்யூவேஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ இவங்களே வந்து மார்க்கெட் டு மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்தந்த நோவேஷன்னு சொல்லிட்டாங்க. சிஸ்டமிக் ரிஸ்க்குமே வந்து இதில் கம்மியாகும். ஸோ இதுக்கு மேலே யாருமே வந்து இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரியான ஓடிசி டெரிவேட்டிவ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்மே வந்து ஆர்பிஐ ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூல்ஸ் படி எல்லோரும் நடந்துக்கிட்டாங்கன்னா த ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட். ஸோ திஸ் இஸ் த மேஜர் திங். இது தவிர்த்து இதில் டிராஃப்ட் ரூல்ஸுன்றதுனால ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு இந்த ரூல்ஸ்னால் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் புரியும்படி. வரட்டும், ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு இது ஒரு மாஸ்டர் டைரக்ஷனாக வரட்டும். அப்போ கண்டிப்பாக தேர் வில் பி சர்டன் சேஞ்சஸ். இப்போ என்னென்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ தேட் ஃபுல் சர்க்குலர் வரும்போது பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீட் பண்ணி தெளிவாக படிச்சிடலாம் இனிமேல். பிகாஸ் இப்போது எல்லாத்துலேயும் ஆர்பிஐ சர்க்குலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, IBPSPOலலாம். ஸோ இப்போ சர்க்குலர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு எப்படி படிக்கணுன்றதை வந்து நம்ம கொண்டு போகலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் குவைட் ஸ்கெப்டிக்கல். ஏன்னா அதை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தா கொஞ்சம் போரிங்காக அவங்களுக்கு ஆகிடுமோன்னு நினச்சேன். பட் இப்போது அது எக்ஸ்பிளிசிட்டாக அவங்க சொல்லிட்டாங்கன்ற போது நம்ம ஒரு சர்க்குலர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு டீச் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கும் இனிமேல். ஸோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டவுட்டோடு கேட்டுட்டு இருந்தவங்க இனிமேல் படிக்கணுன்றதுக்காக படிப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் டிராஃப்ட்டு எப்போவுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தேட் ஒரிஜினல் சர்க்குலர் வரும்போது கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்டர்னல் கிரெடிட் அசஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு புது ECAI ஆர்பிஐ கிட்ட ஹேஸ் ஆர்பிஐ பெர்மிட்டட் பண்ணியிருக்காங்க.
ஒரு புது இசிஏஐயை ஆர்பிஐ பெர்மிட் பண்ணியிருக்காங்க ஃபார் ரிஸ்க் வெயிட்டிங் கிளைம்ஸ் ஆன் நான் ரெசிடென்ட் கார்ப்பரேட் அண்டர் பேசில் 3 ரெகுலேஷன். ஸோ பேசில் 3 ரெகுலேஷன் படி நான் ரெசிடென்ட் கார்ப்பரேட்ஸுக்கு ரிஸ்க் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த இசிஏஐ தான் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி வாட் டஸ் இசிஏஐ டூ அப்படின்னா, எக்ஸ்டர்னல் கிரெடிட் அசஸ்மெண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னால் தே வில் லுக் இன் டு த கிரெடிட் ரேட்டிங். ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கம்பெனியோட ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க கம்பெனியோட கிரெடிட் ரிஸ்க் வெயிட்டை பொறுத்து தே வில் கிவ். ஸோ இதை பார்த்து தான் ஆர்பிஐ கிட்ட ஆர் பேங்க்ஸ் வந்து தே வில் கிவ் லோன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு XYZ அப்படின்னு ஒரு லிமிட்டட் அந்த கம்பெனிக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ கிறிசில் இருக்கு இல்லையா, இட் இஸ் அ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ அவங்கக்கிட்ட இந்த XYZ கம்பெனிக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஒருவேளை ஏ அப்படின்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கிறிசில்ன்றது வந்து இசிஏஐ தான். இசிஏஐ இஸ் ரெகக்னைஸ்டு பை பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் படி இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் லைக் ஆர்பிஐலாம் வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஆர்பிஐயால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட இசிஏஐஸ் மட்டும்தான் பேங்க்ஸ் கேன் ரெஃபர். அப்படி பார்க்கும்போது கிறிசில், இக்ரா, ஐசிஏஆர்ஏ, ஸோ இவங்க கேர் ரேட்டிங் ஏஜென்சி, இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் ப்ரைவேட் லிமிடெட், பிரிக் ஒர்க், அக்யூட், இன்ஃபோமெரிக்ஸ், இதெல்லாம் வந்து 7 ECAIs recognized by RBI as of now. ஸோ இதில் கிறிசில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த XYZ கம்பெனிக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏன்ற பேங்க் ரெஃபர் பண்ணுறாங்க. ஆர்பிஐயோட கிரெடிட் ரிஸ்க் டேபிள் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கிரெடிட் ரிஸ்க் டேபிளில் ஏன்னு ரேட் பண்ணப்பட்டிருக்க கார்ப்பரேட் பாரோவர்ஸ்க்கெலாம் எவ்வளோ ரிஸ்க் வெயிட் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருவேளை இதில் 75% கொடுத்துருந்தாங்க, ஒரு 50% தான் வந்து ரிஸ்க் வெயிட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, XYZக்கு தானே லோன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு 100 கோடி லோன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, சின்ஸ் ஆர்பிஐயோட இந்த ரிஸ்க் வெயிட் டேபிளில் 50% தான் ரிஸ்க்காக கேல்குலேட் பண்ணணும், ரிஸ்க் வெயிட்டோட கேல்குலேஷன் 50% தான் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இந்த 100 crore 50 crore தான் வந்து இந்த பர்டிகுலர் XYZ கம்பெனிக்கு ரிஸ்க் வெயிட்டாக கேல்குலேட் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த ப்ராசஸ் லைக் இசிஏ இல்லையாமல் ஆர்பிஐயோட கிரெடிட் ரிஸ்க் டேபிள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 100 கோடியையுமே ரிஸ்க்காக கனெக்ட் பண்ணி பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 100 கோடிக்குமே வந்து ப்ரொவிஷன் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ இந்த 50 crore அப்படின்னா கொஞ்சம் பாதி கம்மியாக தான், மிச்சம் இருக்க அமௌண்ட்டை இந்த ப்ரொவிஷனிங் மேக் பண்ணாமல் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் அதிகமான லோன்ஸ் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு புது இசிஏஐ, ஆர்பிஐ பெர்மிட் பண்ண இசிஏஐ நான் ரெசிடென்ட் கார்ப்பரேட்ஸுக்கு பேசில் 3 ரெகுலேஷன் படி ரிஸ்க் வெயிட் கிளைம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது CareEdge Global IFSC லிமிடெட். ஸோ இவங்களுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. CareEdge Global IFSCன்னு சொன்னதுலேயே தெரிஞ்சிருக்கும். They are going to act in IFSC as ECAI for Basel 3 risk weight. So Basel 2, Basel 3 norms ரெண்டுலேயுமே வந்து ரிஸ்க் வெயிட்டை பற்றி பேசியிருக்காங்க. பேங்க்ஸ் வந்து எவ்வளோ லோன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணணும். இஃப் த லோன் ஹேஸ் ஹையர் கிரெடிட் ரேட்டிங், அதுக்கான கேபிட்டலுமே வந்து தே ஹாவ் டு செட் அசைட் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ கிரெடிட் ரேட்டிங்கை யூஸ் பண்ணி ஆர்பிஐ ரெகக்னைஸ்ட் இசிஐஸை யூஸ் பண்ணி தே கேன் செட் அசைட் த அமௌண்ட். இதுதான் வந்து ஜென்ரல் திங். இப்போ புதுசாக CareEdge குளோபல்ன்றவங்க உள்ளே வந்திருக்காங்க, அவ்வளோதான். இதை தவிர்த்து இதில் வேறு ஒன்றும் இல்லை. பட் ஐ தாட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இசிஐனா என்ன, பேசில் 3ல் சொன்னது தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேசில் 3 பற்றி பேசணுன்னா இட் வில் டேக் டைம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ரிஸ்க் வெயிட் மேப்பிங், ட்ரிபிள் ஏனா 20%, டபுள் ஏனா 30%, ஏனா 50%, ட்ரிபிள் பி அண்ட் பிலோனா 100 and 150%க்கு மேலே தே ஹாவ் டு செட் அசைட் த அமௌண்ட். அதனால தான் நான் கிறிசில் வந்து ஏன்னு கொடுத்தாங்கன்னா 15 சொன்னேன்னா, ஸோ அதனால தான். ஸோ திஸ் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் July 2025, this particular CareEdge Global IFSCA. That's it. நம்ம பிரைம் மினிஸ்டர் 5 நேஷன் டூர் போனாருன்றதை வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த நேஷன் தான் கானா. ஸோ கானாவுக்கு போகும்போது அங்கேயுமே நம்மளோட பிரசிடெண்ட் ஒரு டைட்டில் வந்து கொடுத்தாங்க. அந்த டைட்டிலோட பேர் என்னென்னா ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட பிரசிடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பயோலேட்ரி விசிட்டுக்காக கானாவுக்கு போகிறாரு இல்லையா. ஸோ இந்த விசிட் வந்து ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் நேஷனை விசிட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் 30 years. ஸோ
ஸோ 30 வருஷத்தில் ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷனுக்கு போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இவருக்கு வந்து 21 கன் சல்யூட்லாம் கொடுத்துருந்தாங்க, வார்ம் ரிசப்ஷன்லாம் இருந்துச்சு. பார்லிமெண்ட்டில் அட்ரஸ் பண்ணார், ரிப்பப்ளிக் ஆஃப் கானாவோட பார்லிமெண்ட்டில். அதை பற்றின விஷயங்கள், ஆஃப்ரிக்கன் இண்டிபெண்டன்ஸை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இது தவிர்த்து நம்ம பிரசிடெண்ட் அங்கே போய் சில விஷயங்கள் பேசி MOUஸ்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இதை வந்து கானாவில் மேக் பண்ண போகிறாங்க டு சப்போர்ட் த யூத்தோட வொகேஷ்னல் ட்ரைனிங்காக. பிகாஸ் கானா இஸ் நாட் ஸோ குட் இன் வொகேஷ்னல் இதில். ஸோ அதனால் நம்ம வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கலாம் யூத்துக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃபீட் கானா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவங்களோட சேர்ந்து வொகேஷ்னல் ட்ரைனிங் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு ஒன்றுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து வெல் ட்ரெயின்டு மெம்பர்ஸ் வந்து யூத்துக்கு போய் வொகேஷ்னல் ட்ரைனிங்லாம் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃபீட் கானா ப்ரோக்ராம்லையும் தே ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட். இது தவிர்த்து எப்போவுமே நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி யூபிஐயுமே வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கானாவில் பைலேட்ரல் ட்ரேட் எல்லாத்தையும் டபுள் பண்ணுவோன்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட்டோட அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து அங்கே அதிகமாக்கிறதுக்காக யூபிஐ ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவிட்டி பண்ணணுன்றதுக்காக அதுக்காகவும் சைன் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்பிளிசிட்டாக யூபிஐ வச்சு என்ன பண்ண போகிறோம்னு இன்னும் சொல்லலை. இது தவிர்த்து 4 அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 அக்ரிமெண்ட்டில் ஒன்று வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் கானாவுக்கும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நடக்க போகுது இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், மியூசிக், டான்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ இது ரிலேட்டடாக தேர் வில் பி எக்ஸ்சேஞ்சஸ். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஒன் என்னென்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், BIS. இதுவும் கானாவுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, GSA, கானா ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. இவங்க 2 பேரும் ஸ்டாண்டர்டைசேஷன், சர்டிஃபிகேஷன், கன்ஃபர்மிட்டி அசஸ்மெண்ட்டுக்கெலாம் வந்து கொலாபரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா, விச் இஸ் ITRA. இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆல்டர்னேட் மெடிசன் கானாவில் இருக்குது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ட்ரெடிஷ்னல் மெடிசனோட எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்சில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், லாஸ்ட் ஒன் என்னென்னா ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து டைம் டு டைம் நம்ம வச்சுக்கலாம் டு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஹை லெவல் டயலாக்ஸ். ஸோ ரெகுலராக ரிவ்யூஸ் பண்ணலாம், பைலேட்ரல் கோஆப்ரேஷன் மெக்கானிசம்ஸை வந்து ரிவ்யூ பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படின்ற ஒரு அவார்டுமே நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஜான் டரமி மஹாமா, ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் கானா, அவங்க தான் அந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட் இன்டர்நேஷ்னலி அவார்டட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னால் அது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். நம்ம பிரைம் மினிஸ்டருமே வந்து ஒரு கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க ஃபார் கானாவில் உள்ள பிரசிடெண்ட்டுக்கு. என்ன கிஃப்ட் அப்படின்னா பித்ரி வேர் ஃப்ளார் வேஸ் அதை வந்து கொடுக்குறாரு. அப்புறம் சில்வர் ஃப்ளிக்லி பர்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒடிசாவோட ஃபர்ஸ்ட் லேடி, விச் இஸ் ஃப்ரம் ஒடிசா, கானாவோட ஃபர்ஸ்ட் லேடிக்கு அந்த ஒரு பர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாஷ்மினா ஷால், சங்த கோட்டோட ஓவல் கோட், அண்டர் கோட், சாஃப்ட் அண்டர் கோட்டால் மேக் பண்ணது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிஃப்டாக வந்து அவர் கொடுக்குறாரு, விச் இஸ் இந்தியாவில் உள்ள ஃபேமஸ் திங். அதுக்கப்புறம் எலிஃபேண்ட்டோட மினியேச்சர் அம்ராவாரி ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து, ஸோ அதையுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு பார்லிமெண்ட்டில். ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட், கானாவோட பார்லிமெண்ட்டில் போய் பேசினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே போய் கொடுக்குறாரு ஆஸ் அ கிஃப்டாக. ஸோ தீஸ் வேர் த திங்ஸ் ஹேப்பன்ட் இன் கானா. ஸோ யூபிஐயுமே வந்து நம்ம கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 MOUs as well as the gifts and the prize received by our Prime Minister. அதே 5 நேஷனில் அர்ஜென்டினாவுமே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருந்தார். அப்போ எந்த கிஃப்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அர்ஜென்டினாக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னா மாத்பனி பெயிண்டிங் ஆஃப் த சன். ஸோ அங்கே வந்து எப்போ ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவை விசிட் பண்ணதுக்கப்புறம் 2 day அஃபிஷியல் விசிட் வந்து அர்ஜென்டினாவுக்கு போனார் நம்ம பிரைம் மினிஸ்டர் 4th and 5th of July அப்போது. ஸோ இங்கே வந்து JV மில்லர், ஹூஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அர்ஜென்டினா, தான் ரிசீவ் பண்ணார் நம்ம பிரைம் மினிஸ்டரை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பைலேட்ரல் விசிட்
ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் அர்ஜென்டினாவுக்கு போகிறது இன் 57 இயர்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஹியூஜ் திங். அண்ட் ஆல்சோ பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் த செகண்ட் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் அர்ஜென்டினா. இதுக்கு முன்னாடி அர்ஜென்டினாவை 2018 விசிட் பண்ணார். ஸோ செகண்ட் டைம் விசிட் பண்ணுறாரு. 2018 அர்ஜென்டினாவை எதுக்காக விசிட் பண்ணாருன்னா தேர் வாஸ் அ G20 சமிட் ஹெல்ட் தேர். ஸோ இதை கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 2018 G20 சமிட் எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம். ஸோ இப்போ அர்ஜென்டினாவில் தான் நடந்துச்சு. ஸோ அப்போது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்கே போயிருந்தார். ஸோ இப்போ செகண்ட் டைம் ஹீ இஸ் விசிட்டிங் அர்ஜென்டினா. அண்ட் ஒரு ப்ரீஎம் லெவலில் அப்போல்லாம் வந்து சம்மிட்டுக்காக தானே போகிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வாட் 57 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைலேட்ரல் விசிட்காக, ஒரு டயலாக்காக, ஆர் ஒரு பைலேட்ரல் டயலாக்காக, நாட் பிகாஸ் ஒரு சம்மிட் நடக்குதுன்றதுக்காக போகாமல் இண்டிவிஜுவலாக அந்த அர்ஜென்டினாவும் இந்தியாவும் ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ் மேக் பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரு பர்பஸ்க்காக விசிட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் 57 இயர்ஸ். ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஏர்போர்ட் வரையும் வந்து எவ்ரி ஒன் விசிட்டட் அண்ட் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரியான லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அது தவிர்த்து ஜேவி கெரோன் மிலே who is a right-wing extremist. ஸோ he is the one in அர்ஜென்டினாவில் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அவரோட டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அது தவிர்த்து ஃபார்மசூட்டிக்கல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், டிஃபென்ஸ், எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் பைலேட்ரல் மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. போத் லீடர்ஸ் கோஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மைனிங், இதிலெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ க்ரீன் எனர்ஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, டிஜிட்டல் இனோவேஷன்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் PTA அக்ரிமெண்ட்டும் வந்து சீக்கிரம் நம்ம ரெண்டு அர்ஜென்டினாவும் இந்தியாவும் சைன் பண்ணணுன்ற மாதிரியான டாக்ஸ் போயிட்டுருக்கு. சின்ஸ் த டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன், இட் வில் டேக் டைம். PTA இஸ் எய்ம்டு டு எக்ஸ்பேண்ட் த எக்கனாமிக் டைஸ் பிட்வீன் இந்தியா மட்டும் இல்லாமல் அந்த MERCOSUR பிளாக். ஸோ இந்த பிளாக்ல என்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் அப்படின்னா அர்ஜென்டினா, பிரேசில், பராகுவே அண்ட் உருகுவே, இந்த 4 கண்ட்ரீஸும் இருக்கும் இந்த மேர்கோசூர் பிளாக்ல. ஸோ இந்த மேர்கோசூர் பிளாக்ல இருக்க 4 கண்ட்ரி கூடயுமே நம்ம PTA சைன் பண்ணணும், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக அர்ஜென்டினா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த 4 கண்ட்ரீஸோடையும் நீங்கள் PTA சைன் பண்ணுறதுக்கு we will seek the support of other 3 nations like Brazil, Paraguay and Uruguay அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is a deeper cooperation வந்து நம்மளுக்கும் அர்ஜென்டினாக்கும் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. ஹை குவாலிட்டி அஃபோர்டபுள் மெடிசனை வந்து நம்ம ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் படி we will give to அர்ஜென்டினான்ற மாதிரியான அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து கீ ஆஃப் த சிட்டி ஆஃப் ப்ரூனோ ஏர்ஸ் அப்படின்னு ஒரு வாட் டு சே அவார்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. சீஃப் ஆஃப் த சிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ப்ரூனோ ஏர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது கீ டு த சிட்டி ஆஃப் ப்ரூனோ ஏர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அவார்ட் ஆர் சம்திங் லைக் தட். ஹேண்ட் கிளச்ட் சில்வர் லயன் ஆன் அ ஃபுட்ஷிட் ஸ்டோன் பேஸ், அந்த ஒரு ப்ரெசன்ட் வந்து ராஜஸ்தான்லேருந்து ரெடியாகி வந்ததை பிரசிடெண்ட்டுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரு. அந்த மாதுபனி பெயிண்டிங் ஆஃப் த சன்னை தான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் த பெயிண்டிங் ஃப்ரம் பீகார். அப்புறம் அந்த பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்த ஹேண்ட் எச்ட் சில்வர் லயன் ஆன் அ ஃபுட்ஷிட் ஸ்டோன் பேஸ், அது வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து given to president and vice president by our prime minister. So that's it with this news. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா மேர்கோசூர் PTA வந்து சைன் பண்ண போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த PTA சைன் பண்ணிடுவோம். இந்த பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். 57 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் பைலேட்ரல் மீட்டிங்காக மீட் பண்ணியிருக்காங்க 2 கண்ட்ரியோட லீடர்ஸும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போல்லாம் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து அவங்களோட ஸ்டேட்டில் உள்ள பஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து விமெனுக்கு ஃப்ரீ பஸ் ட்ராவல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அடுத்த லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விமெனுக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் ஆல்ரெடி ஃப்ரீ பஸ் ட்ராவல் இருக்குது. ஆனால் இப்போது நாங்கள் ஒரு ஸ்மார்ட் கார்டு ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் கார்டு யாருக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, டெல்லியில் ரெசிடெண்ட்டாக இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். அந்த கார்டோட நேம் வந்து சஹேலி.
கார்டு. இந்த கார்டை வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஃப்ரீயாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியும். திஸ் மீன்ஸ் தட் ஒன்லி டெல்லி ரெசிடென்ட் விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் மட்டும்தான் அந்த பஸ்ஸஸை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதர் தென் தேட் யாருமே வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் யூஸ் பண்ண முடியாதுன்றதை வந்து ஒரு செக் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2019 இருந்த பிங்க் டிக்கெட் ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு வர அவங்க ட்ரை பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் டெல்லியில் வாழ்கிற மக்கள், டெல்லி ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் the Saheli card will be available. So Delhi to travel for free DTCs cluster buses-ல KYC and non-KYC formats-ல வருது, both compliance with NCMC. ஸோ இந்த பிங்க் டிக்கெட் ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ண போகிறது இந்த சஹேலி கார்ட்ஸ். ஸோ இதன் மூலம் என்னென்னா டெல்லியில் போய் தங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மக்களுக்கு வந்து இப்போ இது கிடைக்காது. ஸோ they have to pay the transportation fees. So yeah. So Ministry of Information and Broadcasting, the ministry வந்து வேவெக்ஸோட ஸ்டார்ட்அப் வேவெக்ஸோட ஸ்டார்ட்அப் ஆக்சலரேட்டட் பிளாட்ஃபார்மில் காலா சேத்து ரியல் டைம் லாங்குவேஜ் டெக் ஃபார் பாரத் சேலஞ்சில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, காலா சேத்து இனிஷியேட்டிவ். ஸோ இது என்ன அப்படின்னா ரியல் டைமாக மல்டி லாங்குவேஜ் மல்டிமீடியா கண்டென்ட்டை வந்து ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலா சேத்து சேலஞ்ச் அண்டர் வேவெக்ஸ் ரியல் டைம் மல்டிலாங்குவல் மல்டிமீடியா கண்டென்ட் ஜென்ரேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய மெயின் எய்மே 3 எய்ம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டிஜிட்டல் லாங்குவேஜ் டிவைட் இருக்கு இல்லையா, அதை பிரிட்ஜ் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ஆக்சஸை இன்க்ளூசிவாக கொண்டு போகணும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் கான்டெக்சுவல் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், டெக்ஸ்ட் டு கிராஃபிக் ஜென்ரேஷன் பண்ணலாம், டெக்ஸ்ட் டு ஆடியோ பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ, கிராஃபிக்ஸ், ஆடியோ இதை 3யுமே வந்து ஜென்ரேட் பண்ணலாம். பாஷா சேத்து சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரியல் டைம் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் டு ஆடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ, கிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட் டு வீடியோ, கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இதை வந்து வேவெக்ஸ் ஸ்டார்ட்அப் ஆக்சலரேட்டர் பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ இந்த வேவ்ஸ் இனிஷியேட்டிவே வந்து இனோவேஷன் இன் மீடியா, என்டர்டைன்மெண்ட் அண்ட் லாங்குவேஜ் டெக்னாலஜி செக்டாரில் அதிகப்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். அதில் இந்த காலா சேத்து சேலஞ்சையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். பராக் ஆர்எஸ் சர்வே. ஸோ பராக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் பராக்கோட ஃபுல் ஃபார்ம். இதை வந்து இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனாக என்சிஆர்டி விச் இஸ் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு பராக்ன்ற வந்து ஆர்எஸ் சர்வே வந்து நடத்துகிறாங்க. கிரேட் 3 ஸ்டூடெண்ட்ஸோட டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க, கேரளா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த பராக் ஆர்எஸ் சர்வே, ஆர்எஸ்ன்றது வந்து ராஷ்ட்ரிய சர்வேக்ஷன் அப்படின்றது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணி தே ஆர் டூயிங் திஸ் சர்வே. ஸோ எதுக்கெல்லாம் சர்வே பண்ணுவாங்க அப்படின்னா கிரேட் 3, கிரேட் 6, கிரேட் 9 3க்குமே வந்து பண்ணுவாங்க. கிரேட் 3ல லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், கிரேட் 6ல மேக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இது 2 பண்ணுவாங்க. கிரேட் 9ல சோஷியல், மேக்ஸ், சயின்ஸ் இது 3மே பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது லாங்குவேஜ் கிரேட் 3ல எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது 67% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எஃபெக்டிவ்லி யூஸ் அண்ட் கெஸ் நியூ வேர்ட்ஸ். ஸோ லாங்குவேஜில் நல்லா தான் இருக்காங்க. 60% வந்து ஷார்ட் ஸ்டோரிஸை ரீட் பண்ண முடியுது, அவங்களால கேரக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இண்டிபெண்ட் மீனிங்கை வந்து அவங்களால ரீட் பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது, ஸ்டோரி லைனுமே வந்து புரிஞ்சுக்க முடியுது. 61% ஆஃப் த பீப்புள் கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஷார்ட் நியூஸ் ஐட்டம்ஸ் லைக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெசிபீஸ், பப்ளிசிட்டி மெட்டீரியல் இதெல்லாம். மேக்ஸில் எப்படி இருக்காங்க அப்படின்னா 68% ஆஃப் த பீப்புள் வந்து பேஸ்ட் ஆன் குரூப்ஸ் படி மல்டிபிள் ஃபீச்சர்ஸை தே கேன் அரேஞ்ச். 69% வந்து சிம்பிள் பேட்டர்ன்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியுது. 58% ஆஃப் த பீப்புள் வந்து சப்ராக்ஷன், அடிஷன் இதெல்லாம் பண்ண முடியுது வித் ரெஸ்பெக்ட் டு 2 digits. ஸோ 54% தான் வந்து மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணுறாங்க. அடிஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஈக்குவல் ஷேரிங்கில் தே குடன்ட் டூ மச். ஸோ இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வருது. கிரேட் 6ல் எப்படி இருந்துச்சுன்னா மேக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் 54% வந்து தே கேன் யூஸ் த இந்தியன் நம்பர் சிஸ்டம், பிளேஸ் வேல்யூ, ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து தே கேன் டூ. வெரி லார்ஜ் நம்பர்ஸையுமே வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. 38% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் 1 or more ஆப்ஷன்ஸை ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுது. 42% கேன் எஸ்டிமேட் டிஸ்டன்ஸ், லென்த், டைம், பெரிமீட்டர், ஏரியா, வித்
வால்யூம், வெயிட் இதெல்லாம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு போகும்போது 44% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேச்சுரல் லைக் இன்செக்ட்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது 6th ஸ்டாண்டர்டில். அண்ட் சோஷியல் திங்ஸ் லைக் ஹவுசஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இமீடியட் என்விரான்மெண்ட்குள்ளே வருமா, ஸோ அது எல்லாத்தையும் தே கேன் ஃபைண்ட். ஸோ கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். சோஷியல் சயின்ஸ்லலாம் 45% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஹவு கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபார்ம்டுன்றதே தெரியுது. தே குடன்ட் ஃபிகர் அவுட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னா என்ன, இந்தியன் ஹெரிட்டேஜ்னா என்னன்றது தெரியல. ஒன்லி 45% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எக்ஸ்பிளைன். மேத்தமெட்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்லி 31% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஹோல் நம்பர்ஸ் என்ன, ஃப்ராக்ஷன்ஸ் என்ன, இன்டீஜர்ஸ் என்ன, ரேஷனல் நம்பர்ஸ் என்ன, ரியல் நம்பர்ஸ் என்னன்னு அவங்களால சொல்ல முடியுது. ஆல்சோ 28% ஆஃப் த பீப்புள் தான் கேல்குலேஷன்ஸ் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. அண்ட் 31% ஆஃப் த ஃப்ராக்ஷன் பீப்புள் தான் வந்து ஃப்ராக்ஷன்ஸை டெய்லி லைஃப் சுச்சுவேஷன்ஸில் அலைன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிய வந்திருக்கு, விச் இஸ் அ வெரி வெரி நாட் ஸோ குட் கண்டிஷன். அதுக்கப்புறம் சயின்ஸ்ன்னு பார்க்கும்போது 37% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து நிமோனியானா என்ன, ஃபினாமினானா என்ன, டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி இதெல்லாம் என்ன, ப்ரீத்திங், சிங்கிங், ஃப்ளோட்டிங், வின்ஸ் இது எல்லாத்தையும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சது 37% தான். 34% ஆஃப் த பீப்புள் தான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் நியூட்ரிஷன், க்ரோத், ரெஸ்பிரேஷன் அண்ட் நான் லிவிங் திங்ஸுக்கு டிஸ்டிங்விஷனே கண்டுபிடிக்க முடியுது. அந்தளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்காங்க. ஓவரால் டாப் பர்ஃபார்மர் யார் அப்படின்னா பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, தாதர், நாகர் ஹாவேலி, டாமன் அண்ட் டையூ, சண்டிகர் இதெல்லாம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன். ஓவராலில் 3rd கிரேடில் பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா. கிரேட் 6ல் வந்து கேரளா, பஞ்சாப், தாதர், நாகர் ஹாவேலி, டாமன், டையூ இதெல்லாம் வந்து. கிரேட் 9ல் வந்து பஞ்சாப், கேரளா, சண்டிகர். ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸாக இருந்திருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இயர்லி ஆக்சஸ் டூல்ஸ் எல்லாம் கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரீதிங்க் த ஸ்கூல் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். ஸோ ஒரு ஒயிட் பேப்பர் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஒயிட் பேப்பரோட நேம் என்ன, ஒயிட் பேப்பர்னு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டோ ஆர் கைடோ ரீடரோட கன்சைன்ஸ்க்காக ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவை ஈஸியாக சிம்பிள் டேர்ம்ஸில் இஷ்யூவிங் பாடி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஒயிட் பேப்பர். ஸோ அந்த ஒயிட் பேப்பர் யார் லான்ச் பண்ணுறா அப்படின்னா மெய்த்தியும் CERTN அவங்களும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. குவாண்டம் சேஃப் சைபர் செக்யூரிட்டியோட ரிலேட்டடாக இந்தியாவோட ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்கணுன்றது ரிலேட்டடாக அந்த டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரான்சிஷன் டு குவாண்டம் சைபர் ரெடினஸ் அப்படின்றது தான் பேர். ஸோ இந்த ஒயிட் பேப்பர் வந்து இட் ஷோஸ் தட் இந்தியா எப்படி ஷிஃப்ட் ஆகுது, ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் என்ன, ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டுக்கு எப்படி ரெடி ஆகுது அப்படின்றத பற்றிலாம் இதில் பேசியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் திஸ் நியூஸ். PM E-Drive ஸ்கீமில் ட்ரக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இந்த ட்ரக் இனிஷியேட்டிவ்க்கு ஜூலைலேருந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அதில் மேக்ஸிமம் இன்சென்டிவ் அமௌண்ட் ஃபார் பெர் வெஹிக்கிள் ஒரு ட்ரக்குக்கு எவ்வளோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9.6 lakh வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ PM E-Drive ஸ்கீம் இனிஷியேட்டிவ் கீழே தான் இது இருக்குது. ஸோ அது PM E-Drive ஸ்கீமில் தான் ட்ரக்ஸும் ஆம்புலன்ஸஸும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கீம்ஸில் ட்ரக்ஸ், ஆம்புலன்ஸஸ்லாம் ஆட் பண்ணாமல் இருந்தது. இந்த ஸ்கீமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணாங்கன்றதே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ 9.6 lakh பெர் வெஹிக்கிளுக்கு வந்து இன்சென்டிவ், மேக்ஸிமம் இன்சென்டிவ் கொடுக்க போகிறதாகவும் N2 and N3 கேட்டகரி வெஹிக்கிள்ஸ்க்கு இந்த ட்ரக்ஸ் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோ த டீசல் ட்ரக்ஸ் ஆர் 3% in the transportation டோட்டல் வெஹிக்கிள் பாப்புலேஷனில் 3% தான் இருந்தாலும் இந்த 3% வெஹிக்கிளோட எமிஷன் வந்து 42% ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக தான் ட்ரக்கை வந்து கொண்டு வராங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் சப்போர்ட் ஃபார் எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் வந்து PM E-Drive மூலயமா கொண்டு வராங்க. ஸோ க்ளீனாக ஃப்யூச்சர் ஃப்ரைட் மொபிலிட்டி நல்லா இருக்கணும், விக்சிட் பாரத் கொண்டு வரணும் 2047க்குள்ளன்றதுக்காக கொண்டு வராங்க. இதில் N2 and N3 கேட்டகரி வெஹிக்கிளோட டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. N2னா கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வந்து 3.5 டன்னுக்கு மேலே இருக்கணும், 12 டன்னுக்குள்ளே இருக்கணும். N3 ட்ரக்ஸ்னால் என்னென்னா 12 டன் to 55 டன்னுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் மேண்டேட்ரியாக ஸ்க்ராப் பண்ணியிருக்கணும்
அப்படின்ற ஓல்டு பொல்யூஷன் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, டீசல் ட்ரக்ஸை வந்து ஸ்க்ராப் பண்ணியிருக்கணும். டிராக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஆர்டிகுலேட்டட் டிராக்டர்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஒன்லி புல்லர் யூனிட் எலிஜிபிள் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லிட்டதுனால பேட்ரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த பேட்ரிக்கும் ரிலையபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாத்தையும் எப்படி இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவ் மேனுஃபேக்சர் பேக் பண்ணியிருக்கணும், வாரண்டிஸ் இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த பேட்ரி மஸ்ட் பி கவர்ட் அண்ட் த வாரண்டி ஃபார் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 lakh kilometers ஆர் 5 years whichever is இயர்லியரோ அதை வந்து அந்த இது கவர் பண்ணியிருக்கணும். பேட்ரி மேனுஃபேக்சர் பேக் பண்ணியிருக்கணும் வாரண்டியை. Vehicle and motor must have warranty of 5 years or 2.5 lakh kilometers whichever is earlier. அது ரெண்டையும் வந்து பேக் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அஃபோர்டபிலிட்டி ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஜிவிஎம்லாம் வந்து இதுதான் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் எல்லாம் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கதாகவும், எலக்ட்ரிக் ட்ரக்கோட மேக்ஸிமம் இன்சென்டிவ் வந்து 9.6 lakh per vehicle வந்து கிடைக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து தே கேன் கெட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பொறுத்து. பிஎம் இ-டிரைவ் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் யூ கேன் அப்ளை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலியமாக 5600 ட்ரக்ஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி டிப்ளாய் பண்ணணுன்ற எய்மோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 1100 ட்ரக்ஸ் வந்து டெல்லியில் மட்டுமே தே ஆர் பிளானிங் டு ரெஜிஸ்டர். ஸோ அதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக மொத்த அவுட்லே வந்து 100 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் ட்ரக்ஸுக்காக. ஸோ ட்ரக்ஸுக்காக 100 crore ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கேபிட்டலோட சீரியஸ் ஏர் குவாலிட்டி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த 1100 ட்ரக்ஸ் வந்து டெல்லியில் மட்டுமே தே ஆர் கோயிங் டு டிப்ளாய். ஸோ செவரல் லீடிங் OEMs such as Volvo, Eicher, Tata Motors, Ashok Leyland, இவங்க எல்லாருமே வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் தே ஆர் கோயிங் டு என்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ரக்ஸ். ஸோ ஏன்னா எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் அதுவும் ஒரு பாயிண்ட் இல்லையா. ஸோ இதன் மூலிமா இண்டஸ்ட்ரீஸில் சச்சஸ் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, போர்ட், ஸ்டீல், லாஜிஸ்டிக் செக்டார் இது எல்லாத்துலேயுமே வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் யூசர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ரெண்டு பேருக்குமே தே கேன் அக்னாலேஜ் த்ரூ த ஸ்கீம். யார் வேணாலும் இதில் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி லீடர்ஸ் லைக் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்கெல்லாம் வந்து 150 ட்ரக்ஸ் வந்து அவங்களோட, ஏன்னா செயில் இஸ் அ பாப்புலர் சிபிஎஸ்சி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஸோ அவங்களும் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க தட் 150 ட்ரக்ஸை வந்து நாங்கள் ட்ரக்ஸாக ப்ரொக்யூர் பண்ணுவோம் ஓவர் த நெக்ஸ்ட் 2 yearsல அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் தே ஆர் கோயிங் டு டிப்ளாய். ஸோ சேல் ஹேஸ் ஆல்சோ இன்டர்னல் டார்கெட் ஆஃப் அட்லீஸ்ட் 50% வந்து ஆல் வெஹிக்கிள்ஸ் ஹையர் பண்ணுறது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்காக இருக்கணும், irrespective ஆஃப் ட்ரக்கு எதுவாக இருந்தாலும் சரி, தட் ஷுட் பி 15% வந்து எலக்ட்ரிக்காக இருக்கணும் அப்படின்ற டார்கெட்ஸோடு வச்சு ஓடிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கீழே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தே ஆர் டூயிங் எலக்ட்ரிக் மொபிலிட்டி எக்கோசிஸ்டமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஒரு ட்ரக் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் விச் இஸ் அண்டர் பிஎம் இ-டிரைவ். ஸோ இது மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். ஸோ ஒரு ஸ்கீமில் வந்து ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை என்கேஜ் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் அம்பாசடராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் சஞ்சார் மித்ரா ஸ்கீம். ஸோ இந்த சஞ்சார் மித்ரா ஸ்கீம் வந்து நேஷன் வைட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. குவாஹாட்டி, அசாமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை டிஜிட்டல் அம்பாசடர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு டெலிகாம் லிட்ரஸி, சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ், சேஃப் டிஜிட்டல் ப்ராக்டிஸ்லாம் என்னன்றதை மக்களுக்கு கொண்டு போய் கேம்பெயின் மூலயமா சேருங்க. லைக் 5G, 6G, AI, சைபர் செக்யூரிட்டி இதை பற்றின எக்ஸ்போஷர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்துட்டு அதை வந்து பப்ளிக்கு எஜுகேட் பண்ணுங்கள். டிஜிட்டல் சேஃப்டி பற்றி, சைபர் ஃப்ராட் பற்றி, ரெஸ்பான்சிபிளாக மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சஞ்சார் மித்ரா ஸ்கீமை பற்றி அதனால தான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதா, தட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி, சைபர் ஹைஜீன், டெலிகாம் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் சேஃப்டி, சைபர் ஃப்ராட் ப்ரிவென்ஷன், ரெஸ்பான்சிபிள் மொபைல் யூசேஜ், எலக்ட்ரோ மேக்னிஃபைட் ஃபீல்ட் ரேடியேஷன் கன்சர்ன்ஸ், EMF கன்சர்ன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வேலை. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெலவெண்ட் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கணும். லைக் டெலிகாம், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி பேக்ரவுண்டோடு இருந்தாங்கன்னா அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க லோக்கல் டிஓடி
யூனிட்ஸ் வந்து நாமினேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நேஷ்னல் கம்யூனிகேஷன் அகாடமிக் டெக்னாலஜி NCAT, அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட மீடியா விங்க வந்து இதில் 5G 6G AI EMF சேஃப்டி சைபர் செக்யூரிட்டி பற்றிலாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதில் உள்ள எக்ஸப்ஷனல் வாலண்டியர்ஸை ஆக்சஸ் கொடுத்து இன்டென்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நேஷ்னல் டெலிகாம் ப்ராஜெக்ட்ஸ், இந்தியா மொபைல் காங்கிரஸ், இன்டர்நேஷ்னல் ஃபாரம்ஸ் லைக் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் இதிலெல்லாம் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்கள வந்து இன்னும் அதிகமான மக்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற ஒரு கேம்பெயின்லாம் நடத்தி they are going to speak to the people. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் என்கேஜ் அண்ட் நோ வாட் இஸ் டெலிகாம் சேஃப்டி, ஃப்ராட்னா என்ன, எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும், அண்ட் மொபைல் யூசேஜ் முதல்ல அவங்களுக்கே எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் சிம் க்ளோனிங்கில் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ EMF ரேடியேஷன், ஃபிஷிங், சைபர் த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்குது, இதுலேருந்து எப்படி சேஃப்டியாக இருக்கிறதுன்றது எல்லாத்தையுமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தே வில் ஆக்ட் அஸ் அன் அம்பாசடர். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களோட சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் த டிரான்சாக்ஷனல் அட்வைசரி சர்வீசஸ் ஆஃப் அமராவதியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சின்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு வந்தாலே NABFED இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ யூனோ ஆந்திர பிரதேஷில் கேபிட்டல் ரீஜியனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்படுது. ஈவன் நம்ம பட்ஜெட்டில் கூட லாஸ்ட் இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டன் அமௌண்ட் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் NABFEDோட ஃபுல் ஃபார்மே. ஃபினான்சிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்காக இருக்கிற ஒரு 5 AI ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இதுவும் ஒன்று. ஸோ it is a new one. NABFED is a new one. ஸோ இவங்களோட ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு NABFED கிட்டேருந்து தே கேன் கெட் ஃபண்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் அமராவதி மூலயமா தே கேன் டூ ஃபினான்ஷியல் ப்ளூ பிரிண்ட்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் மாடல்ஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணலாம். PPP மாடல் எல்லாத்தையும், மானிட்டைசேஷன் ஆஃப் லேண்ட் அசர்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தே வில் ஹெல்ப், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெவன்யூ சோர்சஸ் ஃபார் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் நடக்க போகுது. அதுக்காக NABFEDோட சைன் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ கஜமித்ரா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து இந்தியன் ஸ்டேட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அது என்ன ஸ்கீம் அப்படின்னா ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்டை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கீம் வந்து இருக்க போதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஹெச்சும் வராமையும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் அசாம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கஜமித்ரா ஸ்கீம். ஸோ ஹியூமனுக்கும் எலிஃபெண்ட்டுக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது அசாமில். ஸோ ஹை ரிஸ்க் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணதில் 8 ஹை ரிஸ்க் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த இனிஷியேட்டிவ் மூலமா கம்யூனிட்டி பேஸ்டு டீம்ஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த 8 டிஸ்ட்ரிக்ட்லையும் லோக்கல் மெம்பர்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. 80 வந்து கான்ஃப்ளிக்ட் ப்ரோன் ஏரியாஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பிளான்டிங் ஆஃப் பேம்பூ, நாப்பியர் கிராஸ், பார்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் நேச்சுரல் டயட் எல்லாம் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஹியூமன் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக நடமாட்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்க போகிறாங்க. திஸ் டீம்ஸ் வில் ஆப்ரேட் டியூரிங் பீக் கான்ஃப்ளிக்ட் மந்த்ஸ் லைக் பேடி கல்டிவேஷன் அப்போது சேஃப் எலிஃபண்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் லோக்கல் லைவ்லிஹுட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ கேபினெட் வந்து இதுக்காக ரெம்யூனரேஷன் ஆஃப் வில்லேஜ் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் 9,000 வந்து பெர் மந்த் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது 9,000 மட்டும் இல்லை, 9,000 to 14,000 வரையும் இது போக போகுது. அக்டோபர் 1லேருந்து திஸ் வில் பி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இயர்லேருந்து இட் வில் பி எஃபெக்டிவ். செப்பரேட் டெவலப்மெண்ட்டில் நியூ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP வந்து இப்போ தனியாக வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. லைக் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் டிசீஸ்டு பேஷண்ட் பாடிஸை வந்து வித்தின் 2 ஹார்ஸ்க்குள்ளே டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் இந்த எலிஃபெண்ட் இது கான்ஃப்ளிக்ட்னால நடந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் இந்த 2 ஹார்ஸ்க்குள்ளே டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறத கம்பைல் ஃபெயில் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டிஸ் தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேரனோனா ஆசனோ ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆல் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃபார் த 2026ஓட HSLC எக்ஸாம்ஸ் வில் ரிசீவ் மந்த்லி அலவன்ஸ் ஆஃப் ₹300 த்ரூ DBT மூலயமா தே ஆர் கோயிங் டு கெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் திஸ்
வாட் டு சே ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ்டு ஒரே நாளில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இது கஜமித்ரா ஓகே. செகண்ட் ஒன் வந்து என்னது, ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாகவே இருந்தாலும் தே ஆர் கோயிங் டு ஹேவ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நவ். அந்த ப்ரொசீஜர் பண்ணி என்னென்னா இறந்து போன பேஷண்ட்ஸ்க்கு 2 ஹார்ஸ்க்குள்ளே டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா தே வில் ஃபேஸ் த பெனால்ட்டி ஃபார் டிலேஸ். அதுக்கப்புறம் 2026 ஹெச்எஸ்எல்சி எக்ஸாம் எழுத போகிற 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா பிரேரோனா ஆசோனி ஸ்கீம். ஸோ அவங்களுக்கு 300 rupees வந்து கொடுக்க போகிறாங்க டிபிடி மூலயமா. ஸோ திஸ் இஸ் த ஸ்கீம். தட்ஸ் இட். ஸோ எந்த ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலயமா நியூ ஆகாஷவாணி கேந்திரா வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் உஜ்ஜைன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் பிண்ட் ஸ்கீம். பிண்ட் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ நம்மளோட ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரசார் பாரதி விச் இன்க்ளூட்ஸ் தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ, இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலயமா தே ஆர் கோயிங் டு என்ஹான்ஸ். ஸோ அதுக்காக லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த பிந்த் ஸ்கீம். ஸோ இந்த பிந்த் ஸ்கீம் மூலயமா தான் ஆகாஷவாணி ப்ராட்காஸ்டிங் சென்டர் இன் உஜ்ஜைன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க வித் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க். ஏன்னா அந்த ஸ்கீம் மூலயமா இருக்கிற ஃபண்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த பிந்த் ஸ்கீமை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து 2025-26 வரையும் இந்த ஸ்கீம் இருக்கும். ஃப்ரம் 2023 இந்த ஸ்கீமுக்கு மொத்தம் வந்து 2539.61 crore வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ பிரசாத் பாரதி அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. எக்ஸ்பென்சஸ் லைக் ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணும், கண்டென்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும், சிவில் ஒர்க் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து தே வில் ஒர்க். ஸோ இதில் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்டர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ்லலாம் வந்து கொண்டு போய் அங்கே அந்த மாதிரியான அஃபெக்டட் ஏரியாஸ்லேயும் த எஃப்எம் ஷுட் ஒர்க் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் ஏர் எஃப்எம்லாம் வந்து கொண்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்கீம் மூலயமா தான் இந்த ஆகாஷவாணி உஜ்ஜைனில் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். உஜ்ஜைன் இஸ் இன் மத்திய பிரதேஷ். So that's it for today. If any, do comment in the comment section below. And இதை தவிர்த்து மித்த நியூஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணாலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது தவிர்த்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எக்ஸ்ட்ராவாக தேவையோ இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் நான் நடத்திருக்கேன். ஸோ இஃப் எனி, do comment in the comment section below. And thanks for listening.